வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் இரண்டாவது திருமணம் நடைபெறுமா என்பது பற்றி ஒரு ஜாதகத்தை ஆராய்வோம். மேற்கண்ட ஜாதகத்தை நன்கு கவனியுங்கள். சிம்ம லக்னம், லக்னாதிபதி சூரியன் கேந்திரத்தில் அமர்ந்துள்ளார். மேலும் கிரக யுத்தத்திலும் அமர்ந்துள்ளார். லக்னம் பாவகத்தாரி யோகத்தில் மாந்தி மற்றும் ராகுக்கிடையே லக்னம் அமைந்துள்ளது. இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம். அங்கு ராகு அமர்ந்துள்ளார். ஆக இரண்டாம் இடம் பாதிப்பு. மூன்றில் சுக்கிரன், களத்திரகார சுக்கிரன் மூன்றில் மறைந்துள்ளார். மேலும் அவரும் பாபகர்த்தாரி யோகத்தில் அமர்ந்துள்ளார். நாலாம் அதிபதி செவ்வாய், அவர் சூரியனுடன் அஸ்தமனத்தில் அமர்ந்துள்ளார். ஐந்தாம் அதிபதி குரு, அந்த வீட்டுக்கு 12இல், ஐந்தாம் வீட்டுக்கு 12இல் கிரக யுத்தத்தில் அமர்ந்துள்ளார். 6 மற்றும் 7ஆம் அதிபதி சனி 5இல் அமர்ந்துள்ளார். ஆக 5ஆம் இடமும் பாதிக்கப்பட்டுள்ளது. அடுத்து 7ஆம் அதிபதி சனி, 7ஆம் அதிபதி சனி 5இல் அமர்ந்துள்ளார். 8இல் கேது, 10இல் சந்திரன், 12இல் மாந்தி அமர்ந்து அவருடைய நித்திரையை கெடுத்துள்ளார். ஒரே மாதத்தில் இவருடைய மனைவி இறந்துவிட்டார். அதற்கான காரணத்தை நாம் இங்கு ஆராய்வோம். 7ஆம் இடம் இங்கு நாம் மனைவியாக கருதி கொள்ள வேண்டும். 7ஆம் அதிபதி சனி 5இல் அமர்ந்துள்ளார். சனியை லக்னமாக கொண்டு கவனித்து வாருங்கள். 5ஆம் இடத்திலிருந்து சனி லக்னம், லக்னாதிபதி குரு அந்த வீட்டுக்கு 12இல் அமர்ந்துள்ளார். கிரக யுத்தத்திலும் உள்ளார். மேலும் 2ஆம் அதிபதி சனி, 2ஆம் அதிபதி சனி, சனி வீட்டிலிருந்து, சனி நின்ற இடத்திலிருந்து கவனித்து வாருங்கள். சனி நின்ற இடம் லக்னமாக கொண்டு, அப்போ 2ஆம் அதிபதி சனி 2ஆம் வீட்டுக்கு 12இல் அமர்ந்துள்ளார். ஆகவே அவருடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. 3ஆம் அதிபதி சனி லக்னத்திலேயே உள்ளார். வீரியம், வெற்றி இதெல்லாம் குறைவு. 4இல் கேது, ஆகவே சுகஸ்தானம் பாதிக்கப்பட்டுள்ளது. 6இல் உச்சம் பெற்ற சந்திரன், 6இல் உச்சம் பெற்ற சந்திரன் அமர்ந்து அவருக்கு நோயை அதிகரித்துள்ளார். மேலும் சூரியன், புதன், செவ்வாய், குரு ஆகியோரின் பார்வையும் அந்த சந்திரனுக்கு கிடைத்துள்ளது. ஆக நோய் அதிகரித்துள்ளது. மேலும் கேதுவும் தன்னுடைய 3ஆம் பார்வையாக இவருடைய குடும்பஸ்தானத்தை 2ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அதே வேளையில் 6ஆம் இடத்தையும் பார்க்கிறார். நோயும் அதிகரிக்கிறது, குடும்பமும் கிடைக்கிறது. சனிக்கு 7இல் 7ஆம் இடம் புதன், அந்த புதன் 7ஆம் அதிபதி அந்த வீட்டுக்கு 6இல் மறைந்துள்ளார். அவரும் கிரக யுத்தத்தில் உள்ளார். சனியை லக்னமாக கொண்டு பார்க்கும்போது 8ஆம் இடம் சந்திரன், அந்த சந்திரன் சனிக்கு 6இலும் அமர்ந்துள்ளார். மேலும் சனிக்கு 8ஆம் இடத்தில் ஆயுள் ஸ்தானத்தில் அங்கு மாந்தி அமர்ந்துள்ளார். ஆகவே முதல் மனைவி இங்கு இறந்து விட்டார் என்பதை நாம் இதன் மூலம் தெரிந்து கொள்கிறோம். சனிக்கு 8ஆம் இடத்தில் மாந்தி, அந்த 8ஆம் அதிபதியும் 6இல் மறைந்து
கேதுவுடைய பார்வையில் உள்ளார். இவருக்கு 2ஆம் திருமணம் நடைபெறுமா என்பதை நாம் இப்போது பார்ப்போம். 2ஆம் திருமணம் என்பது 9ஆம் இடத்தை குறிக்கும். 9ஆம் அதிபதி செவ்வாய் இங்கு ஆட்சி பெற்ற நிலையில் உள்ளார். மேலும் லக்னாதிபதி மற்றும் 2ஆம் அதிபதியுடன் கூடியுள்ளார். ஆகவே மேலும் களத்திரகார சுக்கிரனும் அந்த 9ஆம் இடத்தை தன்னுடைய 7ஆம் பார்வையால் பார்ப்பதால் இவருக்கு 2ஆம் திருமணம் கட்டாயம் நடைபெறும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மீண்டும் நாம் அடுத்த ஒரு ஜாதகத்தை இன்னொரு பதிவில் ஆராய்வோம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்ற நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். வீடியோ புரியவில்லை என்றால் மீண்டும் ஒரு முறை நன்கு கவனித்து பார்க்கவும். நன்றி.